ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு மானிட்டேஷனில் வந்துட்டு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ. ஸோ பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு மானிட்டேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு ஆக்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நேற்று தான் வந்துட்டு சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை டெலீட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் வந்துட்டு நியூவில் வந்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். நான் வந்துட்டு அதுக்கப்புறமா அதை டெலீட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது பாருங்கள். அதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் வந்துட்டு நீங்கள் டெலீட் பண்ணல. ஸோ நீங்கள் போய் ப்ராப்பராக வந்துட்டு டெலீட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் வந்துட்டு நியூ வந்து என்ட்ரு ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினச்சினா என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு கூகுள் ஆட்சன்ஸ்குள்ளே போயிட்டேன். எந்த ஒரு மெயில் ஐடி கொடுத்தேன்னா அதில் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போயிட்டு டேரெக்டாக போய்ட்டு க்ளோஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு மணி வந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா வந்துட்டு ஒரு $2 $3 அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா வந்துட்டு $100 வந்ததுக்கப்புறம் தான் உங்களால் இந்த ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு க்ளோஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. நான் வரைக்கும் நான் வந்துட்டு எந்த ஒரு பேமெண்ட் வந்துட்டு எடுத்தது கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஐ ஹாவ் அக்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கேன்சல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு என்னோட மெயில் ஐடிக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மெயில் வந்தது. அந்த ஒரு மெயில் வந்துட்டு கிளிக் பண்ணி கொடுத்துட்டேன். பக்கத்தில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கேன்சல் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா? அக்கௌண்ட் க்ளோஸ்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நான் வந்துட்டு இதை பற்றின ஒரு ப்ராப்பர் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ராப்பர் வீடியோ வந்துட்டு போடுறேன். சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவே மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்துட்டு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், அதை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்துட்டு எக்காரணத்தை கொண்டு வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னு வந்துட்டு அதை டெலீட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு ஃபாலோ பண்ணி அதை வந்து டெலீட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு மானிட்டேஷன் போகும்போது ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஆகும். இந்த மாதிரி வந்துட்டு செவ்வாய் இழுக்கும். ஓகேங்களா? நார்மலாக வந்துட்டு ஒரு 3 டேஸ்லேயே வந்துட்டு மேக்ஸிமம் ரிவ்யூ பண்ணி முடிஞ்சிடும். இது வந்துட்டு கொஞ்சம் டைம் இழுக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட பழைய அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் மானிட்டேஷன் பேஜுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். நீங்கள் முன்னாடியே வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. வந்துட்டு மெதுவாகவே வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். 4000 வாட்ச் வரையும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு மெதுவாக வந்துட்டு நீங்கள் மானிட்டேஷன் பேஜில் வந்துட்டு யூடியூப் ப்ரோக்ராம் வந்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கீழே வருவீங்க. வந்ததுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும். என்கிட்ட அக்கௌண்ட்டே இல்லை, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பிளாகர் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, யூடியூப் சேனல் வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு அக்கௌண்ட்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக டெலிட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு மானிட்டேஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஆட்சன்ஸில் வந்து உங்களுக்கு ஆட்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்க்குறேன். எனக்கு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ வந்து பார்க்குறேன்.